வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு. ஆக்சுவலி பிக் பாஸ் என்ன கூப்பிட்றாருன்னா எல்லாரும் உள்ளே வந்து பாருங்கள், இந்த வீடியோஸ் வந்து அவங்க கடந்து வந்த பாதைகள், இந்த 100 நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, ஒரு மெமரி வீடியோ மாதிரி போடுறாருங்க. அதில் பார்க்குறாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் அவங்களே பார்க்கும்போது ரொம்ப அட்மையர் ஆகுறாங்க. அதுலேயும் அருண் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி இருந்தது அவரோடது. அவரோட விளையாட்டுக்கள் ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் இதில் சொல்லலாம். அவரோட நடை உடை பாவனை எல்லாமே அப்படி இருந்தது. அது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதையே எல்லாருமே வியந்து பாராட்டினது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நம்ம சேனலில் பேசினதை பற்றி ரொம்ப நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனந்தியே வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. என்னென்னா நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் ஒன்று காமிச்சிருப்போம், ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். அதில் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் வந்து ஆமாம், இந்த 6 பேர் வந்து நீங்கள் பகிர்ந்துக்குங்க உங்களுடைய மகிழ்ச்சிகரமானதை, இல்லை நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்குங்கன்னு ஆனந்தி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஏன்னா வெளியில் இருக்கிற மக்களுடைய எண்ணங்களும் ப்ளஸ் உள்ள ஒருத்தர் கூட விளையாடுறாங்க. அதாவது நம்ம சௌந்தர்யா அவங்களோட கூட விளையாடுற சக போட்டியாளர்களுடைய எண்ணங்களும் ஒத்து போய் ஒன்றா இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. நாம் அதை தான் பேசியிருக்கிறோம். நம்ம வேறு எதுவுமே கலப்பில்லாமல் உண்மையாக பேசுனதுக்காக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வாயிலிருந்தும் யூனிக்காக தெரிகிறாங்க சௌந்தர்யா. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உள்ள அவங்க நடந்துக்கிறது அந்த கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அவங்களோட ப்ளே ஆர்கானிக், அவங்களும் ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக்காக இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் இப்படி ஒரு ஆர்கானிக்கான ப்ளே வரும் அப்படின்ற மாதிரி முத்து அவர் வாயால் சொன்னது ரொம்ப சூப்பர். ரயானும் இதையே சொன்னது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஜாக்லினும் இப்படி தான் சொன்னாங்க, பவித்ராவும் இப்படி தான் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்டவ தான் சௌந்தர்யா. ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி, அதாவது ஆப்போனண்ட் போட்டியாளர்களுடைய என்ன சொல்கிறது, பார்வையாளர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள்லாம் கேட்குறாங்கல்ல, அப்படி என்ன சௌந்தர்யான்னு பேசுகிறீங்க சும்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களே. சௌந்தர்யானா சூப்பர்ப்பா, சௌந்தர்யானா ஆர்கானிக்ப்பா, சௌந்தர்யானா முத்து சொன்ன மாதிரி ஒரு கோவில் கலசம். அந்த கலசத்துக்கு அவரே தான் உங்கள் முத்துக்குமரனே தான். முத்துக்குமரன் வந்து நீங்கள்லாம் தான் உங்கள் முத்துக்குமரன் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு சக போட்டியாளர் முத்துக்குமரனாக தான் பார்க்குறோம். அந்த முத்துக்குமரன் தான் அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னதான் சிமெண்ட்டு கல் எல்லாம் வச்சு ஒரு மாளிகை கட்டுனா கூட, ஒரு கோவிலே கட்டுனா கூட, அதில் அந்த கோவிலோட அந்த கலசமாக, அந்த கோபுரத்துக்கே ஒரு கலசமாக நான் சௌந்தர்யாவை பார்க்குறேன். அழகு சேர்க்கறது அதுதான். அப்போது இந்த பொண்ணு வந்து ஒரு அழகான ஒரு கலசம் மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவள் வளைய சுற்றி வந்ததாக இருக்கட்டும், அந்த ஆர்கானிக் இல்லாமல் கலப்பில்லாமல் பொய் இல்லாமல் வந்தது எல்லாருக்குமே பிடிக்கும் போது அப்புறம் நம்ம எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இதுதான் உண்மை. அவர் சௌந்தர்யா கிட்ட பர்சனலாக தோத்துட்டேன்றத மனப்பூர்வமாக இந்த இடத்துல ஒத்துக்கிட்ட அந்த உண்மையான வார்த்தைகளை இங்கே பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் இன்னொன்னும் சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவருக்கு வந்து பயம். அது அவரே நிறைய 4th வீக்லேருந்தே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், எனக்கு சௌந்தர்யாவை கண்டா பயமாக இருக்குது, அவங்க சௌந்தர்யா கண்டா பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதையும் இவர் இங்கே சொல்கிறாரு. ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து உள்ளே வந்தவங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த படம் ப்ரமோஷனுக்கு உள்ளே வந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், சௌந்தர்யாவை எங்களுக்கும் பிடிக்கும், சௌந்தர்யாவை பாட்டிங்களுக்கும் பிடிக்கும். அப்போது எல்லாருக்கும் பிடிக்கிற சௌந்தர்யாவை நாம் மட்டும் ஏன்டா இப்படி பேசுகிறோன்ற அப்போ ரியலைஸ் பண்ணும்போது தான் சௌந்தர்யா எங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற அந்த லீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையை வச்சு அவர் காமிக்கிறாரு, அந்த எல்லையை எங்களால் ரீச் பண்ண முடியாது. அவங்களோட யூனிக். இப்போ மற்ற போட்டியாளர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸை கற்றுக்கலாம், அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கற்றுக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள்ங்க இதெல்லாம். ஆனால் சௌந்தர்யாட்ட இருந்து நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது. ஏன்னா சௌந்தர்யாவோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு யூனிக் தான் சௌந்தர்யா. ஒரு தனித்துவம் வாய்ந்த பெண்ணுங்க. எல்லார் வாயிலிருந்தும் அதே தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ணது கிடையாது. யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா, சரி பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இதுவே வந்து நிறைய இடத்துல பேசுவாங்க, இந்த டாஸ்க் டைமில் அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, விழுந்திருக்கா, ஆனால் அதெல்லாம் பெருசாக
எந்த இடத்துலையும் பேசினதை கூட பார்த்ததில்ல. இது அருணும் விஷால்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் லைவில். ஸோ இப்படிப்பட்ட சௌந்தர்யாவுக்கு இந்த 6 பேர் கூட இருந்த மீதி 5 பேரும் வந்து பாராட்டி அவங்க சொன்னது வந்து 100% உண்மை. இதைத்தான் மற்றவங்க கமெண்ட்ஸில் வந்து முத்துக்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரீங்க இல்லைங்க சார், நீங்கள்லாம் கேட்குறீங்கள சார், தப்பாக எங்களெல்லாம் பேசுகிறீங்கள சார், உங்களுக்கெல்லாம் இதை நாங்கள் சொல்கிறோம். உங்கள் முத்துக்குமரன் இப்போ ஒத்துக்கிட்டாரு. இதை வந்து இதுதான் உண்மை, சௌந்தர்யா உண்மை, சௌந்தர்யா ஜென்யூனு, சௌந்தர்யா யூனிக் அப்படின்னு சொன்னதில் இப்போ உங்கள் காதில் விழுந்திருக்கும். அதனால் விழலைன்னா திரும்பவும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, எபிசோடில் காட்டினாங்கன்னா பாருங்கள், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தாங்கனாலோ இல்லை யூடியூப்லேயோ எங்கேயாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களோட கமெண்ட்ஸையும் ஆர்கானிக்காக பதிவிடுங்க சார். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதுக்கு ஒட்டுமொத்தம் மக்கள் எல்லாருமே சௌந்தர்யா எப்படி அவளை பார்த்தா கோபமாக தான் வருது, ஆனால் கிட்ட போகும்போது வேகமாக அது பண்ணுற க்யூட்னஸில் நம்மளே மறந்து சரண்டர் ஆயிடுவோம். இது யார் சொன்னா? முத்துக்குமரன் தான் சொன்னது. அதுல முத்துக்குமரன் சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க முத்துக்குமரன் இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா இந்த நேரத்துல அவர் 100% உண்மையை சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து இனிமே பண்ண முடியாதோ, இனிமே சௌந்தர்யாக்கு தான் பேசி ஆகணும் வெளியில அப்படின்னு என்ன நினைச்சாலும் இல்ல, வெளியே 1000 ஓட்டுகள் 1000 ஓட்டுகள் உங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, மக்கள் மனதை வென்றவள் சௌந்தர்யா. நீங்க எல்லாருமே வந்து சௌந்தர்யா யூனிக், சௌந்தர்யா வந்து ஜென்யூன்னு சொல்லிட்டீங்கனாலே நாங்க யாருமே அதை பத்தி பேசவே இல்லை, ஓகே அப்படின்னு விட்டுவிடும். சௌந்தர்யா பத்தி தான் நாங்க பேசுறோம். ஸோ அந்த பொண்ணை வந்து அவர் சொல்றாரு ஒரு மேஜிக்ன்றார். நிஜமாவே ஒரு மேஜிக் தாங்க. நீங்க என்ன கோவமா அந்த பொண்ணை பேசினா கூட இப்ப பாருங்க, இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து வெளியில இருந்து ஒரு பிஆரா உள்ள போனார் பாருங்க முத்துக்குமரனுக்கு ரவீந்தர். அவரே இப்போ வர்ஷினி கிட்ட உட்காந்து பேசுறதையும் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்றாருங்க, இது மாதிரி வந்து இந்த பொண்ணு வெளியிலேருந்து பார்க்கும்போது வேற பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது, ஆனால் உள்ளே வந்து எல்லாரோடும் விளையாடும் போது தான் உள்ளே இருக்கிறவங்களோட மனநிலைமை அவங்களோட ஆட்டமே எனக்கு புரியுது. இந்த பொண்ணு ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது, பியோர் சோலாக இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் ஒரு ஜோனில் வந்து, அதாவது உள்ளே வந்து எல்லாருமே இந்த கேமுக்காக உள்ளே வந்திருப்பாங்களே ஒரு எஃபர்ட் போட்டு, ஆனால் இந்த பொண்ணு இம்பர்ஃபெக்டாக உள்ளே வந்து தன்னை பர்ஃபெக்டாக காட்டிக்கிறதுக்காக இந்த பொண்ணு போடுற எஃபர்ட்டை சொல்லி மாளாது, வியப்பாக இருக்குது. இது ரொம்ப ஆர்கானிக்காக விளையாடுறா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது கூட அவள் கேட்குறா போகலாமா வேணாமா, இவ்வளோ டிஸ்கஸ் போகும்போது கூட அவர் சொல்கிறார் வேணாமா நீ போகாத. அவர் பேசும்போது ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, சித்தப்பாவா அப்படி பேசுகிறம்மா, நீ போக வேணாம், ஏன்னா உனக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு இடம் இருக்குது, அது நீ போகாத, டைட்டில் அதை நீ இந்த 14 வாரத்தை பண்ணதை வந்து விட்டுறக்கூடாது, அப்படி போகிறதா இருந்தால் கூட பாதி வழியில் போயிட்டு கூட உனக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விறுவிறுப்பு வேணும்னா கூட போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அந்த கன்சர்ன், கரிசனமான ஒரு சொல் வந்து ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நாங்க ரவீந்திர பத்தி பேசுறோம் அப்படின்னா ஏற்கனவே அவரே ஓப்பனா சொன்னார், முத்துவுடைய பிஆர் தான் வெளியும் பார்க்குறேன் உள்ளேயும் பார்க்குறேன், அதே வாய் இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவுடைய எஃபெக்ட், சௌந்தர்யா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு ஆமாமா எஃபெக்ட் போட்டிருக்கீங்க நீ போவாதம்மா இருமான்னா, இதுதாங்க உண்மை. நேர்மை வந்து ஜெயிக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. அதேதான் இவர் வெளியில இருந்து பார்க்கும்போது இவரும் வந்து அந்த கேமுக்கு வந்து ஒரு அடிக்டான ஒரு பிரியமான மனுஷன். அதனால தான் அவர் கேமாவே பார்த்துட்டு இருந்தாரு. உள்ள போனது என்ன, நாம மக்களாகிய நாம சராசரியா ஒரு பொண்ணு ஒரு பையனோ யாரோ விளையாடுறாங்கன்னா அவங்கள எப்படி ஒரு பர்சனலா ஒரு அந்த ஒரு மேலோட்டமா இல்லாம உள்ளர்த்தத்தோட நம்ம பார்ப்போம்ல, இவங்க இப்படி அவங்களோட பர்சனல் கேரக்டரோட நம்ம பார்ப்போம். அப்பதான் அவருக்கு என்ன பண்ணுது, அவருக்கு புரியுது உள்ள போனதையும். இதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லலாம்னா, அந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, அதுல 2 பிள்ளைங்க அந்த இவங்க கூட கேரக்டர், ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் அரசன் ஆகிறது எப்படி இருக்கு, ஒருத்தர் நாட்டின் போட்டு தளபதியாக இருக்கிறதுக்கு 2 வித்தியாசம். அதுதாங்க அவன் வந்து முத்துக்குமார் வந்து அரசனாக இருக்கிறதுக்கு லாக்கி கிடையாது, அவன் தளபதியாக இருக்கலாம். ஏன்னா அவன் வந்து கேம் அவன் வந்து வீரவங்க எதிரிகள்லாம் கொண்டுட்டு போயிட்டோம்னா தான் ஜெயிக்கணும்னு எண்ணம். ஆனா ஒரு அரசனா இருந்தா தான் குடிமக்களையும் காப்பாற்ற முடியும், நாட்டையும் காப்பாற்ற முடியுன்றதுல இந்த நம்ம சௌந்தர்யா தான். ஆமாங்க, ஏன்னா இதுதான் சரியான ஒரு கூற்று சொல்லுவாங்க அர்த்தம்னு. இதுதான் வந்து இவங்க பக்கத்துல இருக்கிற மற்ற ஆப்போனன்ட்டையும் வந்து தவறா பேசிடாம ரொம்ப ஜென்யூனா உண்மையாவே அவ அப்படியாவே இருக்காங்க. அதனால தான் அவளால் அப்படி இருக்க முடியுது. முத்துக்குமார் சொன்ன வார்த்தைகள் தாங்க. ஏன்னா மேஜிக் மேனி அவன் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே பிடிக்குது முத்துக்குமார். அவன் அந்த ரசனையோட அந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படி அவன் ரசனை, அதாவது அவனுக்கு பேசுற டைம் கொடுத்தா கூட
யாருக்கும் அறுக்காமல் போர் அடிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் எடுத்து பேசினான். ஆனால் அதில் 3/4 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் சௌந்தர்யா பற்றியே பேசுகிறான். அப்படின்னா பார்த்துங்க, இன்னைக்கு தான் வந்து அவனுக்கான இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு இல்லை, அவன் ஒவ்வொரு வாரமும் சௌந்தர்யாவை அவனுக்கு இப்படி எல்லா இடத்துலயும் பேசவே செய்வார். நீங்க வாட்ச் பண்ணுங்க, ஒவ்வொரு வாட்டி எது நடந்தாலும் சௌந்தர்யா இங்க வா, நீ மேஜிக் தான், சௌந்தர்யா மேஜிக் தான் அப்படின்றத முத்துக்குமரன் வந்து சொல்றாரு. ஆமா, இதுல ஆப்போனண்டா உட்கார்ந்த சுனிதா, அந்த சாஞ்சனா, அந்த வர்ஷினி, மற்ற அந்த வன்மத்தோட வந்தவங்கலாம் கொஞ்சம் கறி எடுத்து உள்ள இருந்ததுன்னா பூசிக்க சொல்லுங்க. சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாம் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுனாங்க இல்லையா, இப்போ முத்துக்குமரன் வாயாலேயே அந்த ஒரு அடையாளம், அந்த ஐடென்டிட்டி வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட போட்டி போட்ட ஒரு சிறந்த போட்டியாளர்னு கூட சொல்லிக்கலாம் முத்துக்குமரனை. ஆனால் சிறந்த மனிதாபிமானத்தோடு சேர்ந்த ஒரு போட்டியாளர்னா அது சௌந்தர்யா தான். இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அந்த அடையாளத்தை கொடுக்கும்போது சாச்சனாவோட ஃபேஸு, சுனிதாவோட ஃபேஸ்லாம் காட்டுறாங்க. ஏன்னா அது வந்து சௌந்தர்யாக்குன்னே யூனிக்காக இருக்கிற குவாலிட்டிஸ், அதை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ண முடியாது. வர்ஷினி ஆகட்டும், அந்த சாச்சனா ஆகட்டும், நீங்கள் எல்லாம் வந்து இப்போ எங்கே கொண்டு போய் உங்கள் முகத்தை வச்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அகமத்து மக்களை, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.